நாம் எதையும் செய்ய இயலாது என்பதை உணர்ந்தவர்களாய் இத்திருப்பலியில் கலந்து கொள்ளும் இவ்வேளையில் இன்றைய நாளில் தனது முதல் குருத்துவ அருள்பொழிவு நாளை கொண்டாடும் நமது உதவி பங்கு தந்தை அருள்பணி மதன்பாபு இறைவனுக்கு நன்றி கூறும் நாளில் தன்னை பெயர் சொல்லி அழைத்த நல்ல ஆயன் இயேசுவின் குரலை கேட்டு ஆயனின் அடிச்சுவட்டில் பணியை தொடர்ந்து செயலாற்றும் நம்முடைய தந்தை அவர்களை இறை பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் நிறைவாழ்வு வாழ வேண்டுவோம். தந்தை அவர்கள் உறவுகளையும் உறக்கத்தையும் பொருட்படுத்தாது, இதோ நான் இருக்கிறேன், அடியேனே அனுப்பும் என்ற எசாயா இறைவாக்கினரை போன்று ஒவ்வொரு நாளும் அவரின் அருள் கொடைகளை பெற்று தருபவராக கடின உழைப்பும் அர்ப்பண உணர்வும் கொண்டவர். மிக சிறந்த நற்செய்தி மறைவுரைகளை ஆற்றக்கூடிய திறம் படைத்தவர். மிகவும் எளிமையானவர், பன்முக திறமை கொண்டவர். மறைமாவட்ட தலைமை ஆலயத்தின் உதவி பங்கு தந்தையான இவர் தனது குருத்துவ அருள்பொழிவின் 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் அவரின் அழைத்தலுக்காக நன்றி கூறுவோம். அவர் முன்னெடுக்கும் அனைத்து செயல்களிலும் வெற்றி பெறவும் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காக வரகள் வேண்டி இத்திருப்பலியில் நம்பிக்கையுடன் இணைவோம். அனைவரும் அமர்வோம். கிறிஸ்துவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் சொந்தமான
புனித யோசேப்பின் இனிய உறவுகளே, சொந்த பந்தங்களே, பாஸ்கா காலம் 5ஆம் ஞாயிறு. இந்த நன்னாளில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள உயிருள்ள கல்வாரி பலியில் பங்கெடுக்க வந்திருக்கிற நாம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் எல்லா புனித யோசேப்பின் அன்பு உறவுகளுக்காகவும் நம் பங்கில் உள்ள அனைத்து குழந்தைகள், சிறு பிள்ளைகள், படிக்கக்கூடிய பிள்ளைகள், இளையோர், முதியோர், கடன் சுமையால் தோண்டு போயிருக்கிற மக்கள், நோயுற்றோர், ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், கைம்பெண்கள், திருமணமாகாதோர், குழந்தை வரமில்லாதோர், வேலை இல்லாமல் திண்டாடுகிற மக்கள், இவர்களுக்காக நாம் சிறப்பாக வேண்டுவோம். மேலும் இன்று நாம் நம்முடைய பாசமிகு உதவி பங்கு தந்தை அருள்பணி மதன் பாபு அவர்களுடைய 1ஆம் ஆண்டு குருத்துவ அருள் பொழிவு நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தந்தைக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். கடவுளை அதிகமாக பின்பற்றி அவருடைய பாத சுவடுகளில் நடக்கக்கூடிய அற்புதமான தந்தையை இறைவன் நமக்கு கொடையாக வழங்கி இருக்கிறார். நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து இறைவன் அவரை வல்லமையோடு தொட, நற்சுகத்தை வழங்க, கண்ணின் மணி போல பாதுகாக்க, பராமரிக்க, எந்த ஒரு திட்டத்திற்காக இறைவன் தந்தை அவர்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை எல்லாம் உள்வாங்கி தொடர்ந்து அவருடைய பணியை தெம்போடு உற்சாகத்தோடு செய்யக்கூடிய எல்லா விதமான கிருபையும் அருளையும் ஆசிரையும் வாரி வழங்கும்படியாக உருக்கமாக வேண்டி ஜெபிப்போம். தந்தையினுடைய கருத்துக்களை எல்லாம் இறைவன் நிறைவேற்றும்படியாக மன்றாடுவோம். இன்னும் பல உச்சங்களை தொட, சாதனைகளை புரிய வல்லமை உள்ள நற்செய்தி கருவியாக இறைவன் தந்தை அவர்களை பயன்படுத்த நாம் சிறப்பாக வேண்டுவோம். தந்தையினுடைய பெற்றோருக்காகவும் குடும்பத்தாருக்காகவும் உறவுகளுக்காகவும் சொந்த பந்தங்களுக்காகவும் இந்த பலியில் நாம் உருக்கமாக வேண்டி மன்றாடுவோம். ஒரு சில சிறப்பு கருத்துகளுக்காக நாம் இன்று ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக இந்த வழிபாட்டை சிறப்பிக்கக்கூடிய ஜெபமாலை மாத அன்பிய இறை மக்களுக்காக மன்றாடுவோம். இந்த அன்பிய குடும்பங்களை எல்லாம் இறைவன் கரத்தில் ஏந்தி பாதுகாக்கும்படியாக இறைஞ்சுவோம். மரிய வெரோனிகா முதல் திருவிருந்து பெற்ற நாளை நினைவு கூர்ந்து நன்றி திருப்பலியாக இந்த பலி ஒப்புக் கொடுக்கிறார். இறைவன் தொடர்ந்து தன்னுடைய நற்கருணை பிரசனத்தின் வழியாக இவரை பாதுகாக்க நாம் ஜெபிப்போம். ஆண்டனி லாரன்ஸ், ஜெயசீலி திருமண நாளை இன்று சிறப்பிக்கிறார்கள். நன்றியாக ஒப்புக் கொடுக்கிற வேளையில் இறைவன் இவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை வழங்கும்படியாகவும் கருத்துக்களை எல்லாம் நிறைவேற்றும்படியாக ஜெபிப்போம். தேவகுமாரன், ஆரோக்கிய மேரி, அமல்ராஜ், லோகேஷ், மர்லின், செல்சியா இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாக இந்த பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த குடும்பத்தை இறைவன் கரத்தில் ஏந்தி பாதுகாக்கும்படியாக இறைஞ்சுவோம். ஆஷ்லின் ஃபெமி தன்னுடைய பிறந்த நாளை இன்று சிறப்பிக்கிறார். நன்றியாக ஒப்புக் கொடுக்கிற வேளையில் இறைவன் இவருக்கு நல்ல உடல் சுகத்தை வழங்கி கருத்துக்களை எல்லாம் நிறைவேற்றி வழிநடத்தும்படியாக மன்றாடுவோம். ஏஞ்சலின், சாந்தி, சுவக்கின், சுந்தர்ராஜ் தங்களுடைய திருமண நாளை இன்று சிறப்பிக்கிறார்கள். நன்றியாக ஒப்புக் கொடுக்கிற வேளையில் இறைவன் இந்த தம்பதியரை தன்னுடைய அருட்கரத்தினால் தொடும்படியாகவும் நல்ல உடல் சுகத்தை வழங்கும்படியாகவும் கருத்துக்களை எல்லாம் நிறைவேற்றி பாதுகாத்து வழிநடத்தும்படியாக மன்றாடுவோம். ஆல்ட்ரின், பென்னி நீட் தேர்வை நல்ல முறையில் எழுத வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார். இறைவன் தாமே இவருக்கு நற்சுகத்தை வழங்கும்படியாக ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து நல்ல முறையில் தேர்வை எழுதி நல்ல மதிப்பெண்ணோடு தேர்ச்சி பெறக்கூடிய அருளை வழங்கும்படியாக மன்றாடுவோம். ஆண்டனி வில்லியம்ஸ் இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். பரிவுள்ள தேவன் இவரை விண்ணக வீட்டில் சேர்த்துக் கொள்ளும்படியாக இறைஞ்சுவோம். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். நம்முடைய குடும்பங்களில் மரித்திருக்கிற அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் அதிலும் குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாவிற்காக இணைந்து இறைவேண்டல் செய்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர்.
இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியை செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்திருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெற செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவுள்ளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாக தெரிந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறை வேண்டலிலும் இறை வார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரகோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தோக்கிய நகரத்து நிக்கோலா என்பவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாக பெருகிக் கொண்டே சென்றது. குருக்களும் பெரும் கூட்டத்தினரும் இவ்வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பல்லவி. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பல்லவி. இருப்பதாக
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 4 முதல் 9 வரை. அன்புக்குரியவர்களே, உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஏனெனில் இதோ சீயோனில் நான் ஒரு மூலைக்கல் நாட்டுகிறேன். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலையுயர்ந்த மூலைக்கல். அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்று மறைநூலில் காண கிடக்கிறது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது ஓர் உயர் மதிப்புள்ளதாக விளங்கும். நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்தமட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூலைக்கல்லாயிற்று. மற்றும் அது இடறுதற் கல்களாகவும் தடுக்கி விழ செய்யும் கற்பாறைகளாகவும் இருக்கும். அவர்கள் வார்த்தையை ஏற்காததால் தடுக்கி விழுகிறார்கள். இதற்கென்றே அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மகளினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளில் நின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயின்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்குமான வழியை நாங்கள் எப்படி அறிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள்.
அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பதாகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலம் 5ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிறில் இந்த 3 வாசகங்களும் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்துரைப்பது, நமக்கு அழைப்பு விடுப்பது 2 காரியங்கள் தான். ஒன்று, அவருடைய சீடர்களாக அவருடைய பணி செய்ய, இந்த 2 காரியங்களும் செய்வதற்கு ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கின்றார். அப்படி செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கும் பயன் என்ன என்று பார்க்கும் பொழுது, தந்தையில் நாம் இணைவோம். ஆண்டவர் இயேசு எப்படி தந்தையில் இருந்தாரோ அதே போல நாமும் தந்தையின் இடத்திற்கு, தந்தையின் உள் இணைய போகிறோம் என்பதை அவர் நமக்கு சொல்கிறார். ஆகவே தான் இந்த யோவான் நற்செய்தியாளர் இந்த ஒரு வாசகத்தை ஆண்டவர் இயேசுனுடைய ஒரு பிரியாவிடை ஒரு வாசகமாக சொல்கின்றார். இறுதியாக தங்களுடைய சீடர்களுக்கு அவர்கள் செய்ய போகும் பணி எத்தகைய முக்கியம் வாய்ந்தது என்பதை அவர் இந்த அறிவுரையின் வழியாக, ஆக சீடத்துவம் பணி, அந்த பணியை செய்வதற்கு மிக அதிகமான நம்பிக்கையும், அந்த நம்பிக்கையை செயலில் ஆற்றும் பொழுது நாம் தந்தையுள் இணைவோம். நமக்கான இடம் இது இல்லை. ஆக நமக்கான இடம் தந்தையின் இடம், தந்தையின் இல்லம், விண்ணகம், இறையாட்சி, அதுவே நமது நிரந்தரமான இடம் என்பதை இன்றைய வாசகங்கள் வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். இந்த நேரத்தில் சீடத்துவம், பணிவாழ்வு, இந்த 2ஐயும் நான் மைய பொருளாக எடுத்துக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த முதல் வாசகத்தின் இந்த தொடக்கம், இந்த 3 வாசகங்களின் முடிவு என்னவாக இருக்கிறது என்றால், செய்யுங்கள், செயலில் காட்டுங்கள் என்பதுதான் இருக்கின்றது. இந்த முதல் வாசகத்தில் இந்த முதல் வார்த்தை அக்காலத்தின் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்ததாகவும், அதே அந்த இறுதியாக இந்த முதல் வாசகம் முடியும் பொழுது சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாக பெருகி கொண்டே சென்றதாகவும் முடிகின்றது. 3 வாசகங்களின் முடிவிலும் அவர் சொல்வதை செய்யுங்கள் என்பதாகவே நிறைவடைகின்றது. இந்த நேரத்தில் உங்களிடம் 2 கேள்விகளை கேட்க விழைகின்றேன். ஆண்டவர் இயேசுவுக்கு எத்தனை திருத்தூதர்கள் இருந்தார்கள்? 18ங்களா? எத்தனை திருத்தூதர்கள்? 12 திருத்தூதர்கள். எல்லாருக்குமே தெரியும் 12 திருத்தூதர்கள். 2வது கேள்வி, ஆண்டவர் இயேசுனுடைய சீடர்கள் எத்தனை பேர்? 72. அது அவர் தொடக்க காலத்தில் அனுப்பப்பட்ட போது. அதன் பிறகு ஆண்டவருடைய சீடர்கள் எத்தனை பேர்? 72 பேரை அவர் தேர்ந்தெடுத்து போயிட்டு வாங்க வந்துட்டாங்க. அவர் இறுதியாக இந்த விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக அனுப்பிய இந்த சீடர்கள் எண்ணிக்கையை சொன்னாரா? சொல்லலை.
ஆக திருத்தூதர்கள் எண்ணிக்கை 12, முதலில் அவர் அனுப்பிய சீடர்கள் எண்ணிக்கை 72. ஆனால் அதன் பிறகு நமக்கு இந்த சீடர்களின் எண்ணிக்கை என்பது அவ்வளவாக குறிப்பிட்டு இதுதான் என்று சொல்லப்படவில்லை. ஏன்? அப்ப ஆண்டவருடைய சீடர்கள் யார்? திருத்தூதர்கள் ஆண்டவர் இயேசு தேர்ந்தெடுத்த அந்த 12 நபர்கள் நமக்கு தெளிவாக தெரியும். உடன் இருந்தவர்கள், சென்றவர்கள், வாழ்ந்தவர்கள், அறிவித்தவர்கள், அவரை நம்பியவர்கள், அவருடைய பணியை தன் மீது போட்டுக்கொண்டு அவருக்காக தன் உயிரை கொடுத்தவர்கள், அவர் வழியாக சீடர்கள் எல்லாம் பலுகி பெருகி வந்தார்கள் அப்படின்னு முதல் வாசகம் நமக்கு சொல்கின்றது. ஆக சீடர்கள் இன்று திருத்தொண்டர்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அப்ப சீடர்கள் பெருகி கொண்டே போறார்கள். யார் அந்த சீடர்கள்? இயேசுடைய சீடர்கள் யார்? இயேசு தேர்ந்தெடுத்த சீடர்கள் யார்? யார்? நம்பிக்கையாளர்கள். அவரை நம்பி திருமுழுக்கு பெற்றவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை முழுமையாக பின்தொடர்ந்தவர்கள், அவரே கதி என கிடந்தவர்கள், அவரே சீடர்கள். ஆக சீடர்கள் என்பது யார் என்று நாம் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நற்செய்தியின் மகிழ்ச்சி எண் 120, அதாவது மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருத்தூது மடல் நற்செய்தியின் மகிழ்ச்சி, ஜாய் ஆஃப் காஸ்பிள், அதில் பார்த்தீங்கன்னா அந்த எண் 120 வந்து அவர் அழகாக சொல்லியிருப்பார். யார் சீடர்கள்? யார் ஆண்டவருடைய சீடர்கள்? யாரால் சீடராக இருக்க முடியும்? யாரால் சீடராக வாழ முடியும்? ஆண்டவர் இயேசு யாரை சீடராக அழைத்தார் என்று பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை சொல்லும், பை பேப்டிசம் எல்லாருமே டிசைபிள் ஆஃப் காஸ்பிள்ஸ், நற்செய்தியினுடைய சீடர்கள். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் நற்செய்தியின் சீடர்கள். ஆக இன்று பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு தேர்ந்தெடுத்த 12 பேர் மட்டுமல்ல, ஆண்டவர் அனுப்பிய 72 பேர் மட்டுமல்ல. ஆக இன்று இங்கு அமர்ந்திருக்கும் நீங்களும் நானும் இந்த உலகம் முழுவதும் இருக்கின்ற எல்லாருமே ஆண்டவருடைய சீடர்கள். அந்த சீடர்களுக்கு வந்து ஒரு மறுபெயர் சொல்றீங்க, என்ன? கிறிஸ்துவர்கள், நம்பிக்கையாளர்கள், இப்படியாம் நாம் அழைக்கலாம். ஆக திருமுழுக்கு பெற்ற ஆண்டவரே உண்மையான கடவுள், அவர் உயிர்த்தெழுந்தார், நமக்கு மீட்பு தந்தார், அவரே நமக்கு நிலை வாழ்வு அளிப்பார் என்று அவரை பெயரை நாம் ஏற்றுக்கொண்டு அவரில் நம்பிக்கை கொண்டு எப்பொழுது நாம் திருமுழுக்கு பெற்றோமோ அப்பொழுதே நாம் அவருடைய சீடர்களாக மாறிவிட்டோம். சீடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், சீடர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் பல்வேறு சீடர்களை உருவாக்குவதற்கு ஆண்டவர் இயேசு நமக்கு இன்று ஒரு அறிவுரையை வழங்குகின்றார். ஆக சீடர்கள் யார் என்பதை நாம் வெளியில் தேடக்கூடாது, நாம் தான் அந்த சீடர்கள். இன்னும் சிறப்பாக சொல்ல போனால் நாம் நற்செய்தியின் சீடர்கள். அதுவே என்னுடைய இந்த குருத்துவ வாழ்வின் விருது வாக்கு இலக்கு. அந்த வசனத்தை திருத்தூது மடலிலே அந்த 120 எண் அதை படிக்கும் பொழுது நான் தேர்ந்து தெளிந்து கொண்டேன். ஆக என்னுடைய பணி வாழ்வின் ஒரு இலக்காக விருதுவாக்க நான் எதை தேர்ந்தெடுக்க போகிறேன் என்று நான் என்னையே ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரிடம் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, எல்லாரையும் சீடராக்குவது, எல்லாரிடம் நாம் சீடர் என்ற ஒரு மனநிலையை கொண்டு வருவதுதான் என்னுடைய குருத்துவ வாழ்வின் விருது வாக்கு என்று அதை தேர்ந்து கொண்ட அந்த நாள் தான் இன்று. அதுவே என்னுடைய விருது வாக்கு, நற்செய்தியின் சீடனாக சீடர்களாக்க என்பதை நான் அடிப்படையாக கொண்டு என்னுடைய குருத்துவ வாழ்வை ஓராண்டு நிறைவு செய்கின்ற இந்த வேளையில் இன்றைய 3 வாசகங்களும் எனக்கு ஏற்ற வகையில், இந்த நாளுக்கு ஏற்ற வகையில் அமைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த சீடரும் பணி வாழ்வும் ஏன் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது? நம்ம கிறிஸ்துவ வாழ்வில் சீடரும் பணி வாழ்வும் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரச வழி மரபினர், அரச கூட்டத்தினர், குருகுலத்தினர் ஆக எல்லாருக்கும் அந்த பணியானது கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஆக இந்த பீடத்தில் இருக்கும் நாங்கள் மட்டும் இந்த சீடத்துவ பணியை செய்வது போதுமானதாக இருக்காது. ஆண்டவர் இயேசுவை பின்தொடரும் நீங்கள் ஒவ்வொருவரும் சீடர் என்ற மனநிலையை உணர்ந்து அவரை அறிவிக்க, அவருடைய வார்த்தையை செயலாக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதை நாம் இன்று தெளிவாக புரிந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். ஆக ஒரு சீடர்
எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு என கூறிய அறிவுரைகள் நற்செய்தி வாசகத்தில் தொடங்கும் பொழுதே நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று அவர்களை நோக்கி கூறுகின்றார். ஏனென்றால் அந்த பணிவாழ்வு அவ்வளவு சிரமம். அவர்கள் உள்ளம் கலங்கியவர்களாய், சோர் உற்றவர்களாய், மன நிம்மதி இல்லாதவர்களாய், பயந்தவர்களாய், அஞ்சி நடுங்கியவர்களாய், தன் உயிருக்கு பயந்தவர்களாய் இருந்த அந்த நேரத்தில் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று அவர்களுக்கு நம்பிக்கை சொல்லும் விதமாக இருக்கின்றது. நம்பிக்கையில் உறுதி கொள்ளுங்கள், சொல்லை காட்டிலும் என் செயலை பார்த்தாவது நம்புங்கள் என்று அதை அவர்களுக்கு சொல்கின்றார். அப்படி நம்பிக்கை கொண்டு அவரது பணியை செய்யும் பொழுது அவர் செய்வதை காட்டிலும் மிக பெரியவற்றை செய்ய முடியும் என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார். ஆகவேதான் இன்று நாம் நம்முடைய திருத்தூதர்கள் வழியாக, புனிதர்கள் வழியாக எண்ணற்ற புதுமைகள், எண்ணற்ற அதிசயங்களை நம்முடைய திரு அவை கண்டு கொண்டு இருக்கின்றது, இன்னுமாக காணப்போகிறது. ஆக இந்த நேரத்திலே நாம் அந்த பணியை செய்யும் பொழுது நமக்கு பல்வேறு சவால்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், நமக்கு துன்பங்கள் வரலாம், உயிரே போகலாம், பிறர் நம்மை அவமானப்படுத்தலாம், ஒதுக்கலாம், நாம் ஒரு குறுகிய கூட்டமாக இருக்கலாம். ஆக நாம் ஒரு ஒதுக்கப்பட்ட கல்லாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு என்னும் கல்லை நாம் நம்பிக்கையாக கொள்ளும் பொழுது நம்பிக்கையின் மூளைக்கல்லுகளாக நாம் மாற முடியும். ஆக அப்படி மாறும் பொழுது அவருடைய பணி வாழ்வை நாம் எடுத்து செல்ல முடியும் என்பதை இரண்டாம் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஆக நம்பிக்கை கொண்டு அவருடைய சீடராக அவருடைய பணி செய்வதே நமது கடமை. எப்படி அவருடைய பணியை செய்ய முடியும் ஒரு சீடராக என்று பார்க்கும் பொழுது 3 விதங்களில், முதல், டு பி சிட் வித் ஹிம், இயேசுவோடு அமர வேண்டும். ஒரு சீடருடைய ஒரு முக்கியமான கடமை என்பது இயேசுவோடு அமர வேண்டும், இயேசு சொல்வதை கேட்க வேண்டும். இயேசுவோடு அமர்தல் என்பது எப்படியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவரோடு அமர்தல் என்பது நாம் அவருக்கு உரிய நேரத்தை கொடுக்க வேண்டும். நாம் அவருக்கு உரிய நேரத்தை கொடுக்க வேண்டும், அவரை உற்று நோக்க வேண்டும், அவர் சொல்வதை கவனிக்க வேண்டும், அதை செயலாக்க வேண்டும். அதுவே ஒரு சீடருடைய முதல் பணி, டு பி சிட் வித் ஹிம், சிட் வித் ஜீசஸ். ஆகவேதான் இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. கொஞ்ச நேரத்தை நம்முடைய கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். நாம் நமது நேரங்களுக்காக, நமது வாழ்வுக்காக, நம்முடைய உழைப்புக்காக, வளர்ச்சிக்காக, குடும்பத்திற்காக, சொந்த பந்தங்களுக்காக, கனவுகளுக்காக, லட்சியங்களுக்காக, இன்னும் பல்வேறு உயரங்களை எட்டுவதற்காக தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றோம், உழைத்து கொண்டே இருக்கின்றோம், வயதாகி கொண்டே இருக்கின்றது. இதுவரையில் என்னுடைய ஒரு கிறிஸ்துவனாக நான் என்னுடைய கடமையை செய்திருக்கின்றேன், நான் எவ்வளவு நேரத்தை என் கடவுளுக்கு கொடுத்திருக்கின்றேன், நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். ஒரு தந்தையாக, தாயாக, ஒரு பொறுப்பாளராக, தலைவராக நமது பணியை செய்வதில் நாம் ஆர்வம் கொள்கின்ற நாம் ஒரு கிறிஸ்தவனாக, நான் சீடனாக தினந்தோறும் எவ்வளவு நேரத்தை நான் என் கடவுளுக்கு ஒதுக்குகின்றேன். இந்த ஒதுக்குதல் என்பது, அமர்தல் என்பது, முதல் இது பார்த்தீங்கன்னா இறைவார்த்தை. எங்கு அவரை நாம் கவனிக்க முடியும், சொல்வதை கேட்க முடியும், இறைவார்த்தை. இறைவார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுதும் படிக்கும் பொழுதும் தான் அவருடைய பணி என்ன என்பதை நமக்கு அறிந்து கொள்ள முடியும். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த இறைவார்த்தையின் வழியாக ஆண்டவர் இயேசு நம்முள் இருந்து செயலாற்றுவார். எப்படி தந்தை ஆண்டவர் இயேசுவில் இருந்து செயலாற்றினாரோ அதே போல ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையை எடுத்து நாம் வாசிக்கும் பொழுது நாம் செய்வது சரியா தப்பா, நாம் செல்வது சரியா தப்பா, நமக்கு என்ன வேண்டும் வேண்டாம், நாம் எதை செய்யும் வேண்டும் வேண்டாம் என்பதை இந்த இறைவார்த்தையின் வழியாக நம் உள்ளத்தில் இருந்து ஆண்டவர் இயேசு நமக்கு செயலாற்றுவார். ஆக நாம் இறைவனோடு அமர வேண்டும், இறைவனை உற்று நோக்க வேண்டும், இறைவனுடைய ஆலயத்தில் வந்து அவர் இருக்கும் அந்த பிரசன்னத்தில் அமர்ந்து அவரை உற்று நோக்கி அவர் சொல்வதை கேட்க வேண்டும், கவனிக்க வேண்டும், செயலாக்க வேண்டும். சிந்திப்போம். இரண்டாவது சீடத்துவ பணி என்பது அவரோடு நிற்க வேண்டும். எந்த நிலை வந்தாலும், போராட்டகரமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, துன்பகரமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையை இழக்கும் அந்த தருவாயில் நாம் இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவர் இயேசுவோடு உறுதியாக ஒரு சீடனாக நிற்க வேண்டும். பல்வேறு காரியங்கள் இருக்கலாம், பல்வேறு அச்சுறுத்தல்கள் இருக்கலாம், நமக்கு எதிராக நாம் வாழும் இந்த நாட்டிலும் சரி, சமூகத்திலும் சரி, நாம் முன்னெடுக்கும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் முட்டுக்கட்டையாக பல்வேறு நபர்கள் வந்து நிற்கலாம். அந்த நேரத்தில் அஞ்சு ஓடி விடாமல், நாம் வாழும் இந்த நாட்டிலும் சரி, இந்த மணிப்பூர் மாநிலத்தை எடுத்துக்கொள்வோம்,
அந்த மக்கள் சந்திக்காத பிரச்சனைகள் இல்லை. ஆலயங்கள் எரிக்கப்பட்டன. அவர்களுடைய அந்த ஆன்மீக வாழ்வு பாதிக்கப்பட்டது. இருந்தாலும் அவர்கள் தங்களிலும் இருந்த அந்த நம்பிக்கையை கைவிடாமல் இன்னும் அதிகமாக அவருடைய நம்பிக்கை அதிகமானது. இந்த உலகம், இந்த நம்பியிருந்த மக்கள் எல்லாரும் கைவிட்டாலும் கடவுள் அவர்களை கைவிட மாட்டார்கள் என்று நம்பினார்கள். அத்தகைய ஒரு மனநிலையை நாம் பெற்றுக்கொள்வோம். இன்னுமாக நம்மை சுற்றி வாழும் இந்த நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக இயேசுவை அறிவிப்பதில் உறுதியாக இருந்து அவரோடு நிற்கும் ஒவ்வொரு மனிதரையும் உற்று நோக்கும் பொழுதும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் சந்திக்கும் சவால்களின் பொழுது அவரோடு உற்று நோக்க வேண்டும், அவரோடு நாம் நிற்க வேண்டும், முன்னெடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் முன் வர வேண்டும். அதுதான் ஒரு சீடத்துவ பணி. பெயரளவில் வாழ்வது கிறிஸ்துவன் அல்ல. ஆண்டவர் இயேசு பெயரளவில் வாழவில்லை. ஆண்டவர் தேர்ந்தெடுத்த மக்கள் பெயரளவில் இல்லை, அவர்கள் பணி செய்தார்கள். ஆகவே தான் திருத்தூதர்கள் திருத்தொண்டர்களை தேர்ந்தெடுத்து தங்களுக்கு நற்செய்தி பணி அறிவிக்கும் அந்த நேரத்தில் பிற மக்களை கவனிக்க முடியவில்லை, அந்த விதவை பெண்களை கவனிக்க முடியவில்லை. அவர்கள் யாருமே கவனிக்க மாட்டாங்க. ஏழை எளியவர்களை பார்க்க நேரமில்லை என்பதற்காக அதற்கென்று தொண்டர்களை தேர்ந்தெடுத்து பணிவிடை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். ஆக நற்செய்தி பணி என்பது இந்த அடிமட்ட வாழ்வில் இருந்து துவங்குவது, எல்லாரிடத்தும் சென்றடைவது. அத்தகைய நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. ஆக எப்பொழுதும் இறைவனோடு நிற்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய சவால்களோடு நிற்க வேண்டும். நம்முடைய துன்பங்களோடு நாம் தாங்கி நிற்கும் மனிதர்களாக மாறும் பொழுது உண்மையான சீடராக மாற முடியும். மூன்றாவது சீடத்துவ பணி என்பது நாம் அவரோடு நடக்க வேண்டும், அவரை அறிவிக்க வேண்டும். அவரோடு நடக்க வேண்டும். சீடர்களும் திருத்தூதர்களும் அவரோடு நடந்தார்கள், அவர் சொன்னதை கேட்டார்கள், அவர் சென்ற பிறகு அவரை அறிவித்தார்கள், அவருக்காக மடிந்தார்கள். ஆக இந்த சீடத்துவ பணி என்பது நாம் அவரோடு நடக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை தாங்கி நடக்கும் மனிதர்களாக நாம் மாற வேண்டும். நமக்காக அல்லாமல், பிறருக்காக அல்லாமல், பிறருடைய பொய்யான வார்த்தைகளை நம்பி அல்லாமல், இந்த உலக மனிதர்களை அல்லாமல், இந்த உலக கவர்ச்சிகளை அல்லாமல், பல்வேறு மாய பிம்பங்கள் நமக்கு முன் தோன்றி என் பின்னே வாருங்கள் என்று நம்மை அழைக்கும் பொழுது நாம் அவர்கள் பின்னே செல்லாமல் ஆண்டவர் இயேசுவோடு நடக்க வேண்டும். உண்மையும் பொய்யும் நமக்கு முன் இருக்கும் பொழுது உண்மைக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். நீதியும் அநீதியும் நமக்கு முன்பாக இருக்கும் பொழுது நாம் நீதிக்கு சார்பாக நிற்க வேண்டும். ஒரு தலைவன் பொய்யாக நம்மை அழைத்து சென்று பொய் சொல்லு என்று சொல்லும் பொழுது நான் ஆண்டவர் இயேசுவோடு உடன் நடப்பவன், ஆக நான் உண்மையை மட்டுமே பேசுபவன், நீதியை பேசுபவன், அன்பு செய்பவன், மன்னிப்பவன், இரக்கம் அளிப்பவன் என்ற மனதோடு ஆண்டவர் இயேசுவோடு ஒவ்வொரு நாளும் நாம் நடக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம், அவரை பற்றி அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இங்கு என்ன கேட்டோமோ நாம் வெளியில் செல்லும் பொழுது அதனை நற்செய்தியாக அறிவிக்க வேண்டும். இந்த நற்செய்தி என்பது புதுசாக ஒன்று அறிவிப்பது கிடையாது. இந்த நற்செய்தி அறிவிப்பு என்பது ஒரு ரெண்டே விஷயம்தான். ஒன்று, ஆண்டவர் இயேசு நமக்காக பாடுபட்டார், இறந்தார், உயிர்த்தெழுந்தார், நம்மோடு வாழ்கின்றார். இரண்டாவது, ஆண்டவர் இயேசு என் வாழ்வில் செய்த நன்மைகள் என்ன, அதை அறிவிக்க வேண்டும். இன்னைக்கு நமக்காக நிறைய நன்மைகள் நமக்குள்ள இருக்கின்றது, அதை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றது. ஆகவே தான் பல்வேறு தலங்களுக்கு செல்லும் பொழுதெல்லாம் புதுமைகள் அதிசயங்களை எல்லாம் அறிவிக்க வாய்ப்பு கொடுக்கின்றார்கள். நமக்கு ஒரு மிக சிறந்த தலம் இருக்கின்றது, நற்செய்தி அறிவிப்பு பணி. எங்கு? அன்பிய கூட்டங்கள். இந்த அன்பிய கூட்டங்கள் தான் நம்முடைய நற்செய்தி அறிவிப்பு பணியின் மிக சிறந்த ஒரு தலம். அந்த காலத்தில் சீடர்கள் எப்படி பெருகி வந்தார்கள் சற்று சிந்திப்போம். சீடர்கள் பெருகி வந்தது நோக்கம், அவர்கள் குடும்பமாக ஜெபித்தார்கள், ஒன்று சேர்ந்து வந்தார்கள், எல்லாவற்றையும் பகிர்ந்தார்கள். தங்களுக்கு ஆண்டவர் இயேசு செய்த நன்மைகளை சொல்ல 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 அந்த சீடர்களின் எண்ணிக்கை பெருகி கொண்டே போனது. சீடர்கள் என்றால் மக்கள் கிறிஸ்துவை நம்பினார்கள், சீடர்களாக மாறினார்கள். ஆக அந்த அன்பிய கூட்டங்கள் அப்பொழுதே அவர்கள் குழு ஜெபங்களாக குடும்பங்களாக ஜெபிக்கும் பொழுது அந்த நற்செய்தி அறிவிப்பு பணி அப்படித்தான் பரவியது. இன்று நமது நற்செய்தி அறிவிப்பு பணியும் நம்முடைய அன்பியங்களிலிருந்து குடும்பங்களிலிருந்து தொடங்க வேண்டும். அன்பியங்களில் பார்க்கும் பொழுது எத்தனை குடும்பங்கள் முழுமையாக 30 குடும்பங்கள், 20 குடும்பங்கள், 10 குடும்பங்கள், 8 குடும்பங்கள் இருக்கின்ற நம் அன்பியங்கள் என்றைக்கு முழுமையாக எல்லார் வீட்டுக்கும் வந்து எல்லாரும் அமர்ந்து ஜெபித்து என் வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு எனக்கு இதை செஞ்சார், இந்த மாதம் எனக்கு இன்னும் நல்லது செஞ்சார், எனக்கு உடம்பு சரியில்லை, இதை எனக்கு நன்றி சொல்ல முடியுமா? அந்த அன்பிய கூட்டத்தில் வந்து
இந்த நற்செய்தியை ஒரு மறைவுரையாக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, விளக்க உரையாக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அறிவுரையாக கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கடவுள் எனக்கு என்ன செய்தார் அதை சொல்ல வேண்டிய இடம்தான் அந்த அன்பிய கூட்டம். அப்பொழுது என்னை கேட்பவர்கள், என்னை பார்ப்பவர்கள், என்னை உற்று நோக்குபவர்கள் அவருக்கும் எனக்கு தெரியும் கடவுள் எனக்கு நிறைய செஞ்சிருக்கார், நானும் சொல்லணும். இது நடந்திருக்கு நம்முடைய தலைமையாலேயே. நம்முடைய அன்பிய கூட்டங்களில் தொடங்கும் பொழுது எப்படி தொடங்கினோம் என்று தெரியும், ஆனால் முடியும் பொழுது இப்போ எத்தனை அன்பிய கூட்டங்கள் சாட்சிய கூட்டங்களாக, நற்செய்தி அறிவிப்பின் கூட்டங்களாக மாறிக்கொண்டு வருகிறது என்பதை என் கண்ணால் காண முடிகின்றது. இன்னுமாக நம்முடைய அன்பிய கூட்டங்களுக்கு பிள்ளைகளோடும் இளையவர்களோடும் இளம் பெண்களோடும் வீட்டில் பூட்டி வைக்காமல் தயவு செய்து அழைத்து வாருங்கள், பங்கெடுக்க செய்யுங்கள். நீங்கள் சீடராக இருக்க வேண்டும் என்றால் இன்னும் பல்வேறு சீடர்களை உருவாக்க வேண்டும், குடும்பத்தில் அதை ஆரம்பிக்க வேண்டும். நாம் வெளியில் சென்று கத்தி கூப்பார் போன அவசியம் கிடையாது. நமது நற்செய்தி அறிவிப்பணியை நம்முடைய பிள்ளைகளின் வழியாக முதல் நம் பங்கிலிருந்து குடும்பங்களில் துவங்க வேண்டும், அது தானாக மற்ற இடங்களுக்கு பரவும். ஆக அத்தகைய ஒரு மனநிலை உணர்ந்தவர்களாய் இந்த சீடத்துவ பணி என்பது அனைவருக்கும் பொதுவானது. நற்செய்தியின் சீடர்களாக இன்று நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எதை கேட்டோமோ எதை பார்த்தோமோ அதை சொல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று பேதுரு அழகாக சொல்வார். நான் எதை கேட்டேனோ, நான் எதை பார்த்தேனோ அதை என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது என்று. அத்தகைய ஒரு மனநிலை கொண்டவர்களாய் நாம் எதை பார்த்தோமோ எதை கேட்டோமோ அதை நாம் வெளியில் சொல்லும் பொழுது நாமும் நற்செய்தியின் சீடர்களாக மாற முடியும். அப்பொழுது இறைவன் நம்முள் இருப்பதை நம்மால் உணர முடியும், நாம் இறைவனோடு இருப்பதை நம்மால் உணர முடியும், நமக்கான இடத்தை நாம் தேர்ந்து கொள்ள முடியும். அத்தகைய மனநிலை கொண்டவர்களாய் நற்செய்தியின் சீடர்களாக சீடத்துவ பணியை ஏற்று ஆண்டவருடைய அழைப்பிற்கு நாம் குரல் கொடுத்து செவி கொடுத்து அதனை சொல்லில் மட்டுமல்லாது செயலில் செயலாற்றுவோம். நமது இறையாட்சியை நாம் வாழும் நம்முடைய குடும்பத்திலேயே நம்முடைய இந்த இடத்திலேயே உருவாக்க இறையாசிரை வேண்டி தொடர்ந்து மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு இறைவன் பாதம் எடுத்து வைப்போம். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டு. நல்ல ஆயனே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், அருள் சகோதர சகோதரிகள் அனைவரும் மீதும் உம் ஆசியை பொழிந்தருளும்.
அவர்களின் இறையாட்சி பணியில் நல்ல மெய்ப்பர்களாய் விளங்கிட வேண்டும் என்றும் உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து காத்திட வேண்டும் என்றும் இறை அழைத்தல் பெருகிட வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியாம் துணையாளர்களால் எங்களை வழிநடத்தும். எம் இறைவா, இன்று தனது முதலாவது குருத்துவ தினத்தை நிறைவு செய்யும் எம் யோசேப்பு தலைமை ஆலய உதவி அருள்பணியாளர்கள் மதன் பாபு அவர்களை உம் அருள்கரம் வழங்கி மன்றாடுகின்றோம். அவருக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து வழிநடத்திடவும் தம் பணியினை உள்வாங்கி உமது மீட்பு திட்டத்தில் தன் பணியினால் ஒப்புரவு வாங்கிடவும் தூய ஆவியினால் எந்நாளும் அவரை வழிநடத்தி வழிகாட்டி வழித்துணையினாய் கரம் பற்றி வழிநடத்திட வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பங்களை காத்து வழிநடத்தும் எம் அன்பு இறைவா, எம் யோசேப்பு தலைமை ஆலய உதவி அருள் பணியாளர் மதன் பாபு அவர்களின் பெற்றோர், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர் மற்றும் அவர் அருள் வளர்ச்சியில் பங்கெடுக்கும் அனைவரையும் உம் அருள்கர சமர்ப்பித்து அவர்களின் அனைத்து காரியங்களிலும் உமது உடனிருப்பால் நற்சுகம் தந்து காத்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைநெறியில் வாழ அழைக்கும் அன்பு இறைவா, இன்று திருப்பலியை சிறப்பு செய்யும் புனித ஜெபமாலை மாத அன்பிய உறவுகளை உம் அருள்கரம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இவ்வன்பிய மக்கள் கைக்கொள்ளும் அனைத்து காரியங்களை ஆசீர்வதித்து இவர்களுக்கு நல்ல ஞானம் தந்து ஆவியின் ஆற்றல் தந்து இவர்கள் தம் வாழ்வில் ஏறெடுக்கும் காரியங்களை வாய்க்கச் செய்து உம் அருள் ஆசீர்வாதங்களை அருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி கரங்களை குவித்து பெயர் சொல்லி நம்மை அழைத்த ஆண்டவர் இயேசுவின் சீடர்களாக அவருடைய பணிவாழ்வை உலகெங்கும் எடுத்துரைக்கும் நற்செய்தியின் சீடர்களாக நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். எனக்காக ஜெபியுங்கள் என்று நம்முடைய ஜெப உதவியை நாடும் ஒவ்வொருவருக்காகவும் அமைதியில் மன்றாடுவோம். அன்பு இயேசுவே, உம்முடைய சீடராக எங்களை தேர்ந்து கொண்டமைக்கு நன்றி கூறுகின்றோம். உம்முடைய நற்செய்தியின் சீடராக எங்களை தேர்ந்து கொண்ட எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உம்மோடு நாங்கள் அமரவும், உம்மோடு நாங்கள் நடக்கவும், உம்மோடு நாங்கள் இருக்கவும், உமது வார்த்தையை, உமது வாழ்வை, உமது செயலை எங்களுடைய வாழ்வின் வழியாக, எங்களுடைய சாட்சிகளின் வழியாக பிறருக்கு எடுத்துக்காட்டு, பிறருக்கு நாங்கள் எடுத்துரைத்து பிறரை நாங்களும் சீடர்களாக மாற்றிட எங்களுக்கு அருளையும் வல்லமையும் தந்திருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னிடம் உங்களுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையல்பில் பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திரு உடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவரிடம் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக உள்ளினுள் ஏற்றுள்ள அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்களே வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு சீடர் என்ற மனப்பான்மையில் பகிர்ந்து கொள்வோம் அமைதியை. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நற்செய்தியின் சீடர்களாக வாழ பிறரை மாற்றிட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அனைவரும் அமர்வோம். கிறிஸ்துவில் என் அன்பிற்கும் பாசத்துக்கும் சொந்தமான புனித யோசேப்பின் இனிய உறவுகளே, சொந்த பந்தங்களே, இன்று பாஸ்கா காலம் 5ஆம் ஞாயிறு. இந்த நாளின் வழிபாட்டை சிறப்பித்த புனித ஜெபமாலை மாத அன்பு இறை மக்களுக்கு கரவொலி எழுப்பி நன்றியும் வாழ்த்தும் பாராட்டுகிறோம். ஒரு ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்போர் புனித மத்தேயு அன்பு இறை மக்கள். சென்ற வார ஞாயிறு பங்கு திருப்பலி காணிக்கை ரூபாய் 25,778. கடந்த மாதம் 29ஆம் தேதி முதல் இம்மாதம் 1ஆம் தேதி வரை நமது பாதுகாவலான திருவிழாவை நாம் சிறப்பாக கொண்டாடினோம். சிறப்பாக நடைபெற உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும், குறிப்பாக அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், பக்த சபையினர், பீட சிறார்கள், இளையோர், பாடகர் குழுவினர், மரியாயின் சேனையினர், புனித வின்சென்ட் பவுல் சபையினர், தொழிலாளர் இயக்கத்தினர், ஆலய பணியாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள், உபகாரிகள், வெளிப்பங்கு இறை மக்கள், புலிப்பாக்கம் கிளை பங்கு இறை மக்கள், அருள் பணி பேரவையினர், செயற்குழு உறுப்பினர்கள், பங்கு இறை மக்கள், உதவி தந்தையர்கள், செல்வநாயகம் மற்றும் மதன் பாபு இவர்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும் கைகளை தட்டி நன்றியை தெரிவித்து மகிழ்வோம். நம்முடைய பங்கு திருவிழா வரவு செலவு கணக்கானது ஆலய அறிவிப்பு பலகையில் போடப்பட்டுள்ளது. பார்த்து தெரிந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம். ஏதேனும் மாற்றம் இருந்தால் பங்கு தந்தையை அணுக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒட்டுமொத்தமான வரவு 4,79,000. ஒட்டுமொத்தமான செலவு 3,94,710. மீதம் இருப்பு 84,290. எனவே தாராள உள்ளத்தோடு உதவி செய்த, உபயம் செய்த, காணிக்கை வழங்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மிகுந்த பாராட்டு கைகளை தட்டி மீண்டுமாக நம்மையே வாழ்த்தி மகிழ்வோம். நாளை முதல் 4, 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் நம்முடைய மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு விடுமுறை வேதாகம பள்ளி VBS நடைபெற உள்ளது. நாளை தொடங்கி வியாழன் வரை 4 நாள்களாக VBS பிள்ளைகளுக்கு நடைபெற உள்ளது. காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை மட்டுமே நடைபெறும். மதிய உணவு, தேநீர் பிள்ளைகளுக்கு வழங்கப்படும். அனைத்து பிள்ளைகளையும் தவறாமல் அனுப்பி வைக்க அன்போடு அழைக்கிறோம். யாராவது பிள்ளைகளுக்கு மதிய உணவு மற்றும் தேநீர் உபயம் செய்ய விரும்பினால் என்னை சந்திக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மாதம் மாதாவினுடைய மாதம் என்பதால் நாளை முதல் 4ஆம் தேதி முதல் அன்னையினுடைய கெபியில் மாலை 6 மணிக்கு ஜெபமாலை தேர் பவனியும் 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். மற்ற இடங்களில் மாலையிலும் காலையிலும் திருப்பலியானது நடைபெறாது. ஞாயிற்றுக்கிழமைகளில் வழக்கம் போல அனைத்து திருப்பலி நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வரும் செவ்வாய் அன்று, மாதத்தினுடைய முதல் செவ்வாய் என்பதால், ரயில்வே குடியிருப்பு புனித அந்தோனியார் சிற்றாலயத்தில் பகல் 10:30 மணிக்கு ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை மற்றும் சிறப்பு திருப்பலியானது நடைபெறும். பங்கெடுத்து பயன்பெற அன்போடு அழைக்கிறோம். மாலையில் திருப்பலியானது ரயில்வே மற்றும் பள்ளிக்கூட தெரு புனித அந்தோனியார் சிற்றாலயங்களில் நடைபெறாது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு உறவுகளே, இந்த நாள்
பெரும் மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய திருநாள், கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய நன்னாள். காரணம், கடவுள் ஒரு அருமையான அருள் பணியாளரை தன்னுடைய பணிக்காக தேர்வு செய்த, திருநிலைப்படுத்திய அற்புதமான நாள், தெய்வீக நாள், நன்றியின் நாள். நம்முடைய பாசமிகு உதவி தந்தை அருள் பணி மதன் பாபா அவர்கள் தன்னுடைய முதலாவது ஆண்டு குருத்துவ அருள் பொழிவு நாளை இன்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களுக்கு நன்றி சொல்லவும் பாராட்டவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அற்புதமான வேளையில் தந்தை அவர்கள் நெஞ்சார வாழ்த்துகிறோம். தந்தை அவர்களை குறித்து வாழ்த்து மடலை வாசிக்க வருகிறார்கள் நம்முடைய அருள் பணி பேரவையினர். குருத்துவ அருள் பொழிவு நாள் வாழ்த்து மடல். அருட்பணி ஜி மதன் பாபு அவர்களே, உம்மை எமக்கு அளித்த மூவொரு இறைவனுக்கு எம் முதற்கண் நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். உம்மை கருவாக்கி உம்மை உருவாக்கி இறைப்பணி ஆற்றிட இனிதே இறைவனுக்கு அர்ப்பணித்த திரு ஞானப்பிரகாசம், திருமதி அல்போன்ஸ் ஆகிய உம் பெற்றோருக்கும் உம் உற்றாருக்கும் எம் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். உம்மை பயிற்றுவித்து பக்குவப்படுத்தி பண்படுத்தி நல் குருவாய் திருநிலைப்படுத்தி மக்கள் பணிக்காய் பணித்த எம் பாசமிகு ஆயருக்கும் மற்றும் மறைவட்ட குருக்களுக்கும் சிறப்பாக எந்நாளும் உம் வளர்ச்சியில் அக்கறை கொண்ட எம் பாசமிகு பங்கு தந்தைக்கும் எம் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். செங்கை மறை மாவட்டம் தச்சூரில் மலர்ந்து தவழ்ந்து வளர்ந்து இன்று உதவி பங்கு தந்தையாய் செங்கல்பட்டு புனித யோசேப்பு தலைமை ஆலயத்தை அலங்கரிக்கும் அருட்தந்தையே, உமக்கு எம் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஞானப்பிரகாசம் தந்தையின் பிரார்த்தனை விதை, அல்போன்ஸ் அம்மாவின் அன்பு நீர் ஊற்றி, தச்சூர் ஆரோக்கிய அன்னையின் அரவணைப்பில் மதன் என்னும் அருளின் செடி வளர்ந்து தச்சூர் மண்ணில் தெய்வ வாசம் மலர்ந்த நாள் இன்று. மதன் என்ற பெயரில் மலர்கின்றது அன்பின் வாசம். மதன் என்ற பெயர் மதுரமான வாழ்வின் அர்த்தம். மனித நேயத்தின் அழகான உருவம், மனதை மயக்கும் இனிய சிரிப்பு, மனிதரை இணைக்கும் புனித நெஞ்சம், தேவன் போல அன்பின் அன்புகளை வீசி கோபத்தை கரைக்கும் கருணை உள்ளம், இருள் சூழ்ந்த இதயங்களில் ஒளி ஏற்றும் தீபம், இறைவன் அருளின் இனிய பரிசு நீங்கள். சிறு வயதில் அழைத்தான் இறைவன், என்னை பின்பற்றுவாயா என்ற அந்த ஓசை உள்ளத்தின் ஆழத்தில் ஒலித்தபோது உலகை விடுத்து அவர் வழி நீர் சென்றீர். உங்கள் சேவை ஒரு கடமை அல்ல, ஒரு தியாகத்தின் கீதம். உங்கள் வாழ்க்கை ஒரு சாதாரணம் அல்ல, ஒரு சாட்சியின் தீபம் என்பதை இந்த ஓராண்டு அனுபவித்தோம். இன்று உங்கள் குருத்துவ அருள் பொழிவு நினைவு நாளில் நாங்கள் மகிழ்வுடன் வாழ்த்துகிறோம். உங்கள் சேவை தொடர்ந்து மலரட்டும். உங்கள் வாழ்வு பலருக்கு வழிகாட்டட்டும். உங்கள் பணி பல மடங்கு வளமடையட்டும். நீங்கள் தொடும் ஒவ்வொரு உள்ளமும் அன்பால் நிறைந்திடட்டும். நீங்கள் விதைத்த நம்பிக்கை விதைகள் 1000 இதயங்களில் மரமாக வளரட்டும். நீங்கள் ஏற்றிய விசுவாச தீபங்கள் என்றும் அணையாமல் எரியட்டும். இன்னும் பல ஆண்டுகள் இறை அன்பின் விளக்காக பிரகாசியுங்கள். மக்கள் மனதில் நம்பிக்கையை விதையுங்கள். உங்கள் வாழ்வு ஒரு சாட்சியாகட்டும். நீர் நடந்து வந்த பாதை பலருக்கு வழிகாட்டட்டும். நீர் வாழும் வாழ்வு பலருக்கு வெளிச்சமாகட்டும். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இனிய குருத்துவ அருள் பொழிவு நாள் வாழ்த்துக்கள் தந்தையே. கரங்களை தட்டி பிரியமுடன் தந்தை அவர்களை வாழ்த்துவோம். என்றும் உம்மை எம் ஜெபத்தில் நினைவு கூர்ந்து உம்மை தாங்கும் உள்ளங்கள் பங்கு தந்தை மற்றும் தலைமை ஆலய இறை சமூகம், செங்கல்பட்டு. வாழ்த்துக்கள். தந்தை அவர்களை இந்த வாழ்த்து மடலை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறோம். கரங்களை தட்டி மீண்டுமாக தந்தை அவர்களை வாழ்த்துவோம். ஓரிரு வார்த்தைகள் தந்தை அவர்களை குறித்து. அருட்பணி மதன் பாபு அவர்கள் உண்மையோடும் நேர்மையோடும் துடிப்போடும் பணியாற்றக்கூடியவர். மிகவும் எளிமையான குரு, தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாதவர், பிறருக்கு உதவி செய்யும் நற்குணம் கொண்டவர், தாட்சி உள்ளம் படைத்தவர், கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தாகம் படைத்தவர். அவருக்குள் இருப்பது என்னால் காண முடிகிறது. எத்தனை வேலை கொடுத்தாலும் முழுமையாக நிறைவேற்றுவார். அசாதாரண வேலைகளை கூட, பணிகளை கூட சாதாரணமாக முடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். ஒரு நாளும் சோர்வை வெளிக்காட்ட மாட்டார். எவ்வளவு பணி கொடுத்தாலும் அவர் முழுமையாக செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர். உறவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து போற்றக்கூடிய உன்னதமான குரு. பல திறமைகளை தன்னகத்தை கொண்டவர். சிறந்த மறைவுரையாளர், நன்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கணினி பயன்பாட்டில் வல்லவர், பாடல் பாடுவதில் தலை சிறந்தவர், சிறப்பாக எழுதக்கூடியவர். இன்றைய மறைவுரையில் தந்தையவர்கள் கூறியது போல சொல்லால் அல்ல செயலால் தன்னை நிரூபிக்கக்கூடிய அற்புதமான குருவானவர். சுயநலம் இல்லாதவர், குறைவாக பேசுவார், நிறைய செய்யக்கூடியவர். இந்த நன்னாளில் ஒட்டுமொத்தமாக ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு தலை சிறந்த நல்ல மனிதர். கடவுள் அற்புதமான ஒரு குருவானவரை தன்னுடைய பணிக்காக தேர்வு செய்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி. அருட்தந்தை மதன் பாபு அவர்களுக்கும் சிறப்பு நன்றி. கைகளை தட்டி தந்தை அவர்கள் நெஞ்சார வாழ்த்துவோம். அவருடைய பணி சிறக்க இன்னும் பல உச்சங்களை தொட வாழ்த்துகிறோம். உடல்நலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, வளத்தோடு, செழுமையோடு இருக்கும்படியாக தந்தை அவர்களை ஜெப உணர்வோடு வாழ்த்தி மகிழ்கிறோம். இந்த அற்புதமான வேளையில் நம்முடைய தலைமை ஆலயத்தின் குடும்பத்தின் சார்பாக நினைவு பரிசினை தந்தை அவர்களுக்கு வழங்கி மகிழ்கிறோம். தந்தை அவர்களை பீடத்திற்கு முன்பாக அன்போடு அழைக்கிறோம். கைகளை தட்டி தந்தை அவர்களை வாழ்த்துவோம். பீடத்திற்கு முன்பாக தந்தை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கைகளை தட்டி தந்தை அவர்களை பாராட்டுவோம். புனித மரியாயின் சேனையினர் தந்தை அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். தந்தை அவர்களை ஜெபத்தினால் தாங்கி பிடிப்போம். நம்முடைய ஜெபம் அவருக்கு அதிகமாக தேவை. இன்னும் பல ஆண்டுகள் அவர் சாதிக்க வேண்டி இருக்கிறது. இது ஓராண்டு கொண்டாட்டம் போல அல்ல, வெள்ளி விழா குருத்துவ அருட்பொழிவு நாளை போல நான் பார்க்கிறேன். காரணம், அவ்வளவு அனுபவமிக்க ஒரு குருவானவரை போல தந்தை அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நம்முடைய ஜெபத்தினால் அவரை தாங்குவோம், அவரோடு உடன் பயணிப்போம். இறுதியாக கடினியானது தந்தை அவர்கள் வெட்டி மகிழ்வார். அந்த வேளை இறுதி பாடலானது பாடப்படும். அவருக்கு பிடித்தமான பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், எல்கேஜி, யூகேஜி, 1ஆம் 2ஆம் வகுப்பு பிள்ளைகள் தந்தையோடு சேர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம். தந்தை அவர்களுக்கு பிடித்த சிறு பிள்ளைகள், எல்கேஜி, யூகேஜி, மறைக்கல்வி பிள்ளைகள், 1ஆம் 2ஆம் வகுப்பு பிள்ளைகள் பீடத்திற்கு முன்பாக வர அன்போடு அழைக்கிறோம். தந்தை அவர்கள் இப்பொழுது கடினியை வெட்டுவார். அந்த மகிழ்ச்சியில் நாம் அனைவரும் பங்கு கொள்வோம். நீங்கள் வெளியே செல்லுகிற பொழுது அன்பு உறவுகளே, உங்களுக்கு இனிப்பானது வழங்கப்படும், பெற்று செல்ல அன்போடு அழைக்கிறோம். இவ்வளவு நேரம் பொறுமை காத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பு நன்றி. இப்பொழுது தந்தை அவர்கள் கடினியை வெட்டுகிறார்கள். சிறு பிள்ளைகள் அனைவரும் பீடத்துக்கு முன்பாக ஒன்று கூடி வர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறுதி பாடல். வல்லவர், வல்லவர், போதுமான
தந்தையவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க வரிசையில் வர அன்போடு அழைக்கிறோம். வரிசையாக வந்து தந்தையவர்களை வாழ்த்தி விட்டு செல்ல உங்களுடைய ஆசீர்வாதங்களை, குறிப்பாக பெரியோர் உங்களுடைய ஆசீர்வாதங்களை தந்தையவர்களுக்கு வழங்கிவிட்டு செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் நன்றி சொல்லலைன்னா அதை போயிட்டு இருக்கீங்க, பரவாயில்ல, காதுகள் வழியாக நன்றி ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லாருக்கும் நன்றி. குறிப்பாக பாசத்துக்குரிய பங்கு தந்தை அவர்கள் அவர் சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் எந்த அளவுக்கு என்னால் உயிர் கொடுக்கும் ஊறு கொடுக்கும் என்னால் முடியவில்லை, ஆனால் அதுக்காக முயற்சி செய்வேன். இந்த ஒரு வாய்ப்பை பல்வேறு நேரங்களில் எப்பொழுதும் வாய்ப்பு கொடுப்பவர் அந்த ஒரு பங்கு தந்தை வந்து எப்பொழுதும் தன்னுடைய நிலையிலிருந்து பிறரை வைத்து யோசிப்பவர். இந்த ஒரு வருடம் முழுவதும் எனக்கு எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்து நீ செய் என்று என்னை ஊக்கப்படுத்தி என்னை இன்னுமாக என்னிடம் இருக்கும் எல்லா திறமைகளும் உங்கள் பின் கொண்டு வந்திருக்கின்றார். எனக்காக ஜெபித்த நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கும் நம்முடைய உதவி தந்தை அவர்களுக்கும் மேலுமாக என்னோடு இருந்து என்னை உருவாக்கியவர்கள் நீங்கள். நான் நல்ல வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு என்னை சொல்லி இன்னும் அதிகமான வேலைகளை என்னை செய்ய வைத்து என்னை மெருகேற்றியவர்கள் நீங்கள். உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. தொடர்ந்து நாம் ஜெபத்தில் இணைந்திருப்போம். நற்செய்தியின் சீடனாக என்னுடைய விருது வாக்கு. நீங்களும் நற்செய்தியின் சீடராக இந்த வருடத்தில் மாறியிருப்பில் நம்புகிறேன். தொடர்ந்து நற்செய்தியின் சீடர்களாக உருவாக்குவோம். அனைத்திற்கும் நன்றி. அருள் பணி பேரவை செயற்குழு உறுப்பினர், இதற்காக உதவிய இளையோர் எல்லாருக்கும் நன்றியை நெஞ்சார தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.